ரோட்ல யாராவது தனியா பேசிட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்க, எனக்கு பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கும். அது காரணம் என்ன தெரியுமா? அவங்களுக்குள்ளேயும் காதல் இருக்கும், அவங்க வாழ்க்கையிலயும் பிரியா மாதிரி ஒரு பொண்ணு இருப்பான்னு நினைப்பேன். உனக்காக ஏதாவது சுயம்பரம் நடந்ததுன்னு வையன், எவ்வளவு போட்டி இருந்தாலும் அதை எல்லாத்தையும் சமாளிச்சு உன் மனசை நிச்சயமா நான் ஜெயிச்சிருப்பேன். நாடகத்துல ராமருக்கு பக்கத்துல நிக்கிற சீதையா மட்டும் இல்லாம என் வாழ்க்கை பூரா நிக்க போற சீதா நீதான் பிரியா. வாட்? பிரேக்கப்பா? ப்ரப்போஸ் பண்ண அடுத்த நிமிஷமே பிரேக்கப் ஆவறது வேர்ல்டு ஹிஸ்டரியிலே இதான் ஃபர்ஸ்ட் டைம்னு நினைக்கிறேன். எனக்கும் அதுதான் புரியல. ஜாதகம் செட் ஆகாதுன்னு ரீசன் சொல்லிட்டாலே. You don't worry மச்சி, I will match your ஜாதகாஸ். We will go to top astrologers. Costume change. நீங்க ரெண்டு பேரும் என்கிட்ட பையன் பொண்ணு ஜாதகத்தை பார்க்கிறதுக்காக வந்திருக்கீங்க, அப்படித்தானே? என் கையில ரேஷன் கார்டு வச்சுட்டு மண்ணெண்ணையா வேணும்னு கேக்குறேன். முதல்ல பாரு. நல்லா பாத்துட்ட. உனக்கும் இந்த பொண்ணுக்கும் பொருத்தம் சரியே இல்லப்பா. ரொம்ப தரித்திரம் பிடிச்ச ஜாதகம் இது. நான் உங்களுக்கு பரிகாரம் சொல்றப்பா. இந்த பையனுக்கு இந்த பொண்ணுனா ரொம்ப பிடிக்கும். எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க? டெலிபதி சக்தி. ஜாதகம் ரொம்ப மோசமா இருக்கு. டூ சீச்சி பரிகாரம் இருக்கு. காலையில வெள்ளை துண்டை கட்டிக்கிட்டு காவிரி தண்ணியில குளிச்சுட்டு கர்நாடகா பார்டர் பக்கம் போயிடாதீங்கப்பா, தமிழ்நாட்டுக்குள்ளேயே குளிச்சிருங்க. குளிச்சுட்டு ரங்கநாதர் கோயிலுக்கு போயிருங்க. அப்புறம் தட்சணைய எனக்கு கொடுத்துருங்கப்பா. உனக்கு தட்சணா வேணுமா? டேய், பாசஞ்சர் வண்டியில போறவனே, முதல்ல முடியுமா முடியாதான்னு சொல்லு. மாமா கேளு மாமா. நான் நிறைய பேருக்கு பாத்துருக்கேன்ப்பா. எவ்வளவு பேருக்கு நான் பரிகாரம் சொல்லிருக்கேன் தெரியுமா? Another great குருஜி is there. அங்க பாரு, குருஜி மச்சி, கிரேட் குருஜி. இவர் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த கோயிலுக்கு வருவாரு. அதிர்ஷ்டம். இவர் நடக்கும்னா நடக்கும், நடக்காதுன்னா நடக்காது. லெட்ஸ் கோ. நமஸ்காரம் குருஜி. நம்ம பையன் தான் ஃபைனலா கல்யாணம் பண்ணியே தீரணும்னு அடம் பிடிக்கிறான். பொண்ணுடைய ஜாதகம் இதை கொண்டு வந்திருக்கேன். மேட்ச் ஆகுதானே ஒரு தடவை பார்த்து சொல்லுங்க குருஜி. இது முடியாது. ஜாதக பொருத்தமே சரியில்லை. இதை விட்டுடு. இனிமேல் அந்த பொண்ணு பின்னாடி சுத்தாத. அவ பின்னால சுத்தக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரியா? என்ன திமிரு நம்ம பையனுக்கு. அவன் ஏதாவது தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிருங்க குருஜி. குருஜி நீங்க தான் இதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லணும். முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க குருஜி. ப்ளீஸ் குருஜி. அத கூட ஒரு வாரத்துக்கு அப்புறம் வந்து பாரு. சரி. மகா நட்சத்திரம், சிம்ம ராசி. ராஜா சொல்லுங்க குருஜி. சிம்ம ராசி மகா நட்சத்திரம், சிவகோத்திரம் கிரகண தண்ணிக்கு அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு வச்சுக்கோ, நீதான் முதலமைச்சராவ. ராஜயோகம் உனக்கு கிடைக்கும். ராஜா, உனக்கு ராஜயோகம் வரப்போகுது. நான் உனக்கு சொன்ன ஜாதகம் இதான். இந்த ஜாதகத்துக்கு சொந்தமான பொண்ணு இது இருக்க இந்த பொண்ணு தான். இவளை மட்டும் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா நாளைக்கு நீ தான் முதலமைச்சர், அதுல டவுட்டே இல்ல. வெரி குட். ஆனா ராஜா, இதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. அந்த பொண்ணை காதலிக்கிற பையன் ஒருத்தர் இருக்கான். இந்த பையன் இருக்கிற வரைக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை உனக்கு வந்துகிட்டே இருக்கும். அண்ணா, நம்ம சூர்யா அண்ணன் நடிச்சவன் இவன் தானா? என்ன? அதிர்ஷ்டம் துரதிர்ஷ்டம் ரெண்டுத்தையும் ஒன்னா கொண்டாந்து கொடுத்துருக்கீங்க. ராஜயோகம் கன்ஃபார்ம். என்கிட்ட கேம் விளையாடிட்டு இருக்கிறானே, யாரோ இன்டர்நேஷனல் பிளேயரா இருக்கும்னு நினைச்சேன். கேவலம் தெருவில் கிரிக்கெட் விளையாடுற பையன். என் தம்பிய என்ன வச்சே கொலை பண்ணவன். ஏய் பத்மாஷ், இப்போல இருந்து இந்த கிங்கோட விளையாட்டு ஆரம்பம்டா. வணக்கம் சென்னை. என்ன மேடம், நம்ம ரெண்டு பேரோட ஜாதகமும் செட் ஆகாம ஐசியூல அப்படியே பிளாக் ஆகி போயிட்டு நிக்குது. நீங்க என்னடானா கிங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எல்லா செட்டப்போட ரெடியா வந்திருக்கீங்க போல.
என்னதான் நடக்குது மேடம்? நான் எவ்வளவு பெரிய ப்ராப்ளம்ல இருக்கேன்னு தெரியாம பேசிட்டு இருக்க. நீங்க என் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா என் வீட்ல என்ன ஆச்சுன்னு தெரியுமா உனக்கு? சாதாரணமா என் வீட்டுக்கு வந்து என் அண்ணனையும் என் குடும்பத்தையும் கொன்னுடுவேன்னு சொல்லி எல்லாரையும் மிரட்டி என்ன இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சிருக்காங்க விஜய். பொண்ணு அழுதுகிட்டு இருக்கு, பயங்கர எமோஷன். என்ன பண்ணுது சார்? சீதா கல்யாணத்துல சீதா ராமனை கல்யாணம் பண்ணிக்க முடியலன்னா எமோஷனா தான் ஆவா. பொண்ணு அழுவணும், அது அவன் சமாதானப்படுத்தணும். அப்போதானடா டிஆர்பி எகிரி போகும். ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணு, குருஜி கிட்ட கேட்டு சொல்றேன். விஜய், அந்த கிங் எவ்வளவு மோசமானவன் உனக்கு தெரியாது. அப்படி ஒரு கெட்டவன் நல்ல விதமா பேசுறான்னா கண்டிப்பா ஏதோ பெருசா பிளான் பண்றான்னு அர்த்தம் விஜய். அவனுக்கு கீழே தான் எல்லா போலீஸும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவன் இங்க இல்லனாலும் அவனோட கண்களா இவங்க இருக்காங்க. என்ன பத்தின ஒவ்வொரு விஷயமும் அவனுக்கு போய் சேர்ந்துட்டு இருக்கு. எல்லா போலீஸ்காரங்களும் இங்கதான் வந்துட்டு இருக்காங்க. நீயே கொஞ்சம் பாரு. பிரியா, நீ அந்த கிங்க பார்த்து பயப்படுறதுக்கு பல காரணம் இருக்கலாம். ஆனா நான் அவனை எதுக்குறதுக்கு நீ என்ன விரும்புறங்கிற ஒரு காரணம் மட்டும் போதும். அவன் வேணா கிங்கா இருக்கட்டும், ஆனா மக்கள் மனசு வச்சாங்கன்னா அவன் நாற்காலியில ஒரு நிமிஷம் கூட உட்கார முடியாது. நான் இங்கே தான் இருப்பேன். அவன் என்ன பண்றான்னு பாத்துடலாம். என்ன சார் கப்பல் சிங் ரேஞ்சில ரொம்ப ஓவரா சீன் போட்டுட்டு இருக்கான் சார்? என்ன பண்ணலாம் சொல்லுங்க. இனிமே அங்க நின்று என்கிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்ல சார். அந்த பத்மாஷ் கதையை முடிச்சிருங்க. அட்டாக் பண்ணுங்க, அட்டாக் பண்ணுங்க. என்னடா சீதா போற? விஜய் சார், வா 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 பண்ணல வா விடுங்க சார். விஜய், விஜய். இங்க பாரு, உண்மையை சொல்லிட்டா நானே காசு கொடுத்து ஆட்டோல ஏத்தி வீட்டுக்கு அனுப்புவேன். இல்லைன்னு வச்சுக்க, உன்னை ஏரோப்ளேன்ல கூட ஏத்தி என்ன வேணாலும் நான் பண்ணுவேன். என்ன சொல்ற? சூர்யாபாயோட பணம் அதான் நீ கொள்ளடிச்சு. அந்த பணம் எங்க இருக்கு? சொல்லு. அது என்ன சார் பணம்? டேய் அறிவு கட்டவன, ஏன்டா அப்படி பண்ற? உனக்கும் எனக்கும் என்னடா பிரச்சனை? யாரா நீ? யார் நானு? நான் ராமா சார். எந்த ஊர் ராமன்டா நீ? கோதாண்ட ராம. இந்த சரையோ நதி ஓடிக்கிட்டு இருக்கிற அயோத்தியா தான் என்னோட ஊரு. யோ ருத்ரையா, இவன் நாம ஏதோ சாதாரணமா பேசிட்டு இருக்கிறத பார்த்து நம்மளை ஏமாத்திட்டு போயிடலான்னு பாக்குறான் போல இருக்கு. டேய் அப்படிதானே? உண்மைய சொல்லு, யாரா நீ? ஞாபகம் வந்துருச்சு. சீதா, என் பொண்டாட்டி சீதா. என் சீதாவை யாரோ கடத்திட்டு போனாங்க. நானும் என் தம்பி லக்ஷ்மணனும் 2 பேரும் சீதையை தேடி தான் போனோம். இது கிஷ்கிந்தா வனம் தானே சார்? என் சகோதரன் லக்ஷ்மணன் எங்க? டேய் ஒன்னெல்லாம் சரி சார், நான் சொல்லிடுறேன் சார். நேயா இவனுக்கு தெரிஞ்சவங்க யாரோ பெயில் வாங்கிட்டு வந்து வெளியே நிக்கிறாங்களா சார்? எவன்டா இந்த நேரத்துல வந்தது? என்னங்க இது? ஆஸ் பர் லா நீங்க இவரை உள்ள தூக்கி போட முடியாது. விஜய்க்கு டிஐடின்னு ஒரு நோய் இருக்கு. என்னது டிஐடியா? அந்த டிவில எல்லாம் போடுவாங்களா, டான்ஸ் இந்தியா டான்ஸா? இல்ல சார், டிஐடினா டிசோகேட்டிவ் ஐடென்டிட்டி டிசார்டர்னு சொல்லுவாங்க. அதுல ஒரு மனுஷன் நான் இல்ல, நான் இன்னொரு மனுஷன்னு ரொம்ப நம்பிடுவான் சார். அது ஏதோ ஒரு படம். அந்த படம் பேர் என்ன? அது 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 வந்து அந்நியன் அப்புறம் சந்திரமுகி சார். அது ரெண்டையும் இங்க மிக்ஸ் பண்ணி படம் ஓட்டலான்னு வந்திருக்கீங்களா? இல்ல சார், பக்காவா இது ஒரிஜினல் ஐடியா. இது வரைக்கும் எந்த தமிழ் படத்துலயும் வந்ததே இல்ல சார்.
சார் விஜய் நீங்க அரெஸ்ட் பண்ணும்போது பலமா அடிச்சதுனால அவன் தலையில அடிபட்டு அவன் ராமன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். அதனால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ எங்க பையனை ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்க 2 பேரும் சேர்ந்து பிக் பாஸ் பார்ப்போம்.